இப்போ என்னென்னா லாஸ்ட் கொஷனில் என்ன பண்ணோம், அவுட்புட் இப்படி இருந்துச்சு கரெக்டாக, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கொஷினு இப்படி தான் இருந்துச்சு. இந்த கொஷின் எப்படி இருக்க போகுதுன்னா 1 1 to 1 1 2 3 2 1 இப்படி இருக்கணும். ஓகேவா? புரியுதா? நான் அதில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரமிட் மாதிரி வரணும். ஓகேவா? இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. இது இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் முதல்ல ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 3வது லைனுக்கு ஸ்பேஸே இருக்க வேண்டாம், 2வது லைனுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுங்கள், முதல் லைனுக்கு 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? புரியுதா? ஸோ ஸ்பேஸை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும், லைன் ஏற ஏற அதிகமாக போயிட்டு வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து ஒரு ப்ளஸ் போட்டுட்டு, ஆக்சுவலி நீங்கள் ஸ்பேஸை ஆட் பண்ண மாட்டீங்க, ஸோ இங்கே எதுவும் பண்ண வேணாம், இங்கே வந்து ஒரு ப்ளஸ் போட்டுட்டு 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணுவீங்க. புரியுதா? இது வீடியோவில் பார்க்குறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் இனி ஃப்யூச்சரில் வர 75 கொஷின்ஸை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணுவீங்க, சாரி இங்கே ஒரு ஸ்பேஸ் தான் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது, இங்கே தான் 2 ஸ்பேஸ் இருக்குது. தெரியுதா? இங்கே தான் நமக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்குவீங்க. இங்கே வரப்போ ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு உள்ளே 2 ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணோமா, ஐயை பிரிண்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஐ மைனஸ் மைனஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னென்னா ஐ ஒன்று குறையுது. C++ல் இருக்குது, C# இருக்கும் நம்புகிறேன், ப்ளீஸ் இருந்துரு. இருக்குது, எரர் வரல, அப்போ இருக்குது. இப்போ ஐ மைனஸ் மைனஸ் போட்டு இப்போ இன்னொரு ப்ளஸ் போட்டு i.toString போட்டலாம். புரியுதா? அப்போ என்ன ஆகும், ஒன்று குறைஞ்சி போயிடும். புரியுதா? இங்கேருந்து ஏறி இப்படி மறுபடியும் இறங்கிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 1 2 1 வந்துடுமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1 2 3 2 1 போகணும். இது 1 2 3 வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு ஐ மைனஸ் மைனஸ், இன்னொரு ஐ மைனஸ் மைனஸ், அப்புறம் ஐ. புரியுதா? ஸோ இங்கே போய் ஒரு ஐ மைனஸ் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு மறுபடியும் ஒரு ஐ மைனஸ் மைனஸ். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி கொஷின்ஸு? அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு i.toString போட்டால் வந்துடணும். என்னோடய ஆள் மனசு வந்து பிராண்டுது, வந்துருமான்னு சத்தியமாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்த ப்ரோக்ராமிங் உண்மை என்றால் இது வர வேண்டும். பார்த்துடலாமா? சரி, ஓகே. இப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன வருதுன்னு பாருங்கள், வந்துருச்சு. ஸோ அவர் ப்ரோக்ராம் ஒர்க். இப்போ இதுக்கு வந்து அவுட்புட் ரேஸ் பண்ணோம். ஆப்வியஸாக இதோட அவுட்புட் ரேஸ் வந்து நான் வந்து ஆன் போர்ட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா லாஸ்ட் கொஷின் இந்த கொஷின் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல தான் பண்ண போகிறேன். பார்க்கலாமா என்ன ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஐக்குள்ளே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், டபுள் கோட்ஸ்குள்ளே 1ன்னு சொன்னீங்கன்னா அடிப்பேன், வெறும் 1 தான் ரிட்டர்ன் ஆகும். 1.toString தான் டபுள் கோட்ஸ்குள்ளே 1 கொடுக்கும். புரிஞ்சுதாடா ஃப்ராங்கோ? ஓகே, அடுத்து அதே தான் இங்கே நடக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது நல்லா கவனிங்க. இதை கவனிச்சிங்கனாலே இது உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் புரிஞ்சிடும். முதல்ல இங்கே வந்து ஐயோட வேல்யூ மட்டும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ரேம்குள்ள ஐ வந்து என்னவா இருக்குது, ஐ வந்து இப்போ வந்து 1 இருக்குது. இப்போது இதுவும் சேர்ந்து 2 ஸ்பேஸு அப்புறம் 1 பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐ என்ன ரிட்டர்ன் பண்ணும், 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு அது 2 மாறிடும். புரியுதா? 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு அது என்னவா மாறும், எங்கடா போச்சு, இந்த மாதிரிலாம் ஆகுமாடா? ஓகே, இப்போ 2 மாறிடும். இப்போது ஐ மைனஸ் மைனஸ், அப்போ இது என்ன பண்ணால் 2 பிரிண்ட் பண்ணிட்டு அது குறைஞ்சி போயிடும். ஸோ 2 ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ அது மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ஆனால் என்ன ஆகும், 1 ஆயிடும். இப்போ i.toString. ஓகேவா? இப்போ என்னன்னா 2 2 1 இருக்கா, 2.toString வந்து 2, மறுபடியும் 2.toString வந்து 2, 1.toString வந்து 1. ஆனால் அப்படி பார்த்தா சாரி இங்கே 1 தானே யூஸ் ஆகிருக்கும். இங்கே நம்ம தப்பாக போட்டோம், 1 யூஸ் ஆகிட்டு தான் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஒரு ஆர்வக்கோளாறு நம்ம 2ன்னு போட்டோம், சாரி.
ஸோ அப்போ வந்து இது 1 to 1 மாறணும். கரெக்டாக? ஓகே. அப்போது 2 ஸ்பேஸ் விட்டு ஒரு 1 பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 to 1 பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாருங்கள். தர்னிஷா புரியுதா உனக்கு? இப்போ I ப்ளஸ் ப்ளஸ் ஆகிறப்போ 1 யூஸ் பண்ணிட்டு I வந்து 2 ஆயிரும். 1 யூஸ் பண்ணிக்கும், I வந்து 2 ஆயிரும். இப்போ இங்கே என்ன ஆகும்? 2 யூஸ் பண்ணிட்டு I 3 ஆயிரும். 2 யூஸ் பண்ணிட்டு I என்ன ஆகும்? இதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும்? 3 யூஸ் பண்ணிட்டு 2 மாறிடும். இப்போ இங்கே என்ன ஆகும்? 2 யூஸ் பண்ணிட்டு 1 மாறிடும். புரியுதா? இப்போ புரியுதா தர்னிஷா உனக்கு என்னன்ட்டு? இப்போ இந்த இடத்துல 1 யூஸ் ஆகும். அப்போது இது மொத்தமுமே என்ன ஆகும்? 1 2 3 2 1ன்னு மாறிடும். புரியுதா? இதுக்கு அந்த லேப்டாப்பே பரவாயில்லடா. ஒன் டூ த்ரீ டூ ஒன். இப்போ இது பிரிண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? 2 ஸ்பேஸ் வந்துட்டு 1, ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு 1 2 1, ஸ்பேஸ் எல்லாம் 1 2 3 2 1ங்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரமிட் ஷேப் வந்துடும். புரிஞ்சுதா இது எப்படி வந்துச்சுன்ட்டு? அவ்வளவுதான். ஓவர்.